இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் உஜ்வலா ஸ்கீமில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணும்போதும் வருடத்திற்கு 12 சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியமாக 330 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிலிண்டருக்கான மானியம் உங்களுக்கு வருதா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே pmui.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட கேஸ் சிலிண்டர் எதுவோ செலக்ட் பண்ணிங்க. நான் இண்டியன் கேஸ் யூஸ் பண்ணுறதால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தட் தான் வரும். அடுத்ததாக கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எல்பிஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சப்சிடி நாட் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் உங்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கூட லிங்க்கான மொபைல் நம்பரும் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடியும் என்டர் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பேஸ்டான ஒரு மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்ததாக உங்களோட இமெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பின்கோட் நம்பர் எல்லாமே இருக்கும். அதில் செக் பண்ணிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஆர்டர் பண்ண டேட், குவாலிட்டி, டெலிவரி பண்ண டேட், சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி 330 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். வரலனா நீங்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாங்கின கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டு இகேவிசி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிலிண்டர் மானியம் கிடைக்கும். இந்த மானியம் பெரு கண்டிப்பாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து நீங்கள் பிஎம் உஜ்வலா ஸ்கீமில் வாங்கியிருக்கும். இல்லைனா உங்களுக்கு வெறும் 12 ரூபாய் அல்லது 30 ரூபாய் தான் சிலிண்டர் மானியமாக வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு மானியம் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.